மக்களே நான் ரொம்ப நாளா ஆவலா எதிர்பார்த்த நிக்சனுடைய அப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டாப்ல. வந்த உடனே சும்மா சரவெடி மாதிரி பட்டாசா நிக்சனை போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சாப்ல. நிறைய சம்பவங்கள் உள்ள நடந்திருக்கு. அப்படியே கூட இப்ப ரிலீஸ் ஆன 3வது ப்ரோமோவையும் சேர்த்து பார்த்தரலாம். நான் சொன்னேன்ல விஷ்ணுவோட பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான வெடி வெடிக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி பார்த்தரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்றேங்க. அது ரொம்ப முக்கியம். முதல்ல 3வது ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தரலாம். விஷ்ணுவோட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாயா, பூர்ணிமா, நிக்சன் எல்லாம் கதி கலங்கிட்டாங்க. எதுக்கு அவங்க அக்கா நம்மள அப்படி முறைக்கிறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேய் இறந்த மாதிரி 3 பேரும் நடந்துகிட்டு இருக்க. அப்புறம் பெட்ரூம்ல ஒரு மயான அமைதி. விசித்ரா, பூர்ணிமா, விஷ்ணு 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு பூர்ணிமாவை கேக்குறாப்ல, எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்க, ஏதாவது கேட்கணும்னா கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தலை குனிஞ்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல வெளியில நம்ம நிக்சன் உட்காந்து, எங்க அப்பா கூட எல்லாம் நான் 6 மாசமா பேசவே இல்லை, கடைசியில அவரையே உள்ள கூட்டின்னு வந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. இதுதான் இந்த 3வது ப்ரோமோல இருக்கு. ஆனா விஷ்ணுவோட ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மாயா, பூர்ணிமா கொஞ்சம் அலண்டு போய் தான் இருக்காங்க. மத்தவங்களாவது ஓரளவுக்கு புடகமா சொன்னாங்க. இன்னும் சில பேர் சிரிச்சுக்கிட்டே சொல்லி விட்டு போயிட்டாங்க, நம்ம விக்ரம் அப்பா மாதிரி. ஆனா விஷ்ணுவோட அக்கா எல்லாம் உள்ள வந்து முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால மாயா, பூர்ணிமா எல்லாம் டோட்டல் ஆஃப். சோ இதுதான் இந்த 3வது ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. இன்னும் விஷ்ணுவோட ஃபேமிலி உள்ள வரல, வந்தது அப்படின்னா அதையும் கலெக்ட் பண்ணி சொல்லிடலாம். பட் லைவ்ல நிக்சன் அப்பா உள்ள வந்துட்டாப்ல. சும்மா தரமான சம்பவம்னா பாத்துக்கங்களேன். அர்ச்சனாவுடைய தங்கச்சி உள்ள வந்திருந்தாங்க. பட் அவங்க 2 பேரும் பேசுறதுலாம் உண்மையிலே கியூட்டா இருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் நடக்கல. இன்ஃபேக்ட் மாயா மட்டும் அர்ச்சனாவோட தங்கச்சி கிட்ட உங்க அக்காவை ஏதாவது சொல்லியிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி தனியா கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாரி கேட்டாங்க. பட் அந்த பொண்ணு பெருசா எதுவும் எடுத்துக்கல. பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லமா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசி விட்டுருச்சு. இதுக்கப்புறம் தான் நிக்சன் அப்பாவோட என்ட்ரி. பாட்டை போட்ட உடனே நிக்சனுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா தான் அப்படின்ட்டு. ஆனா போவே இல்லையே. கூட இருக்கவங்க எல்லாம் டே போடா அவங்க அப்பா தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏதோ இந்த கண்டக்டருக்கு ஹாய் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹாய் அப்படின்னு வணக்கம் சொல்றாப்ல அவங்க அப்பா கிட்ட போயிட்டு. அந்த அளவுக்கு பயம். அப்புறம் தான் பக்கத்துலயே போய் நின்னாப்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் ரிலீஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அர்ச்சனா கிட்ட வந்து தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஓப்பனா சொல்லிடுறேம்மா, என் பையனுக்கு திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தலம்மா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கிட்ட சொல்ல, நிக்சன் டோட்டலா காலி. அங்க இருந்த மாயா, பூர்ணிமாவும் டோட்டலா காலி. அதுக்கடுத்து அர்ச்சனா கிட்ட என் பையனுக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பை நீயும் கொடுத்த, கமல்சாரம் கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஜஸ்ட் கேம், இதுல என்ன நடந்தாலும் நான் சீரியஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்துருச்சு. அவன் கோவத்தை விடணும் அப்படின்னு நினைச்சேன், கோவத்தை விட்டுறான் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கிட்ட ஒத்துக்கிட்டான்ல, எனக்கு அதுவே போதும். அது எல்லாத்த விட ஹைலைட் என்ன அப்படின்னா, நான் பிக் பாஸே பார்க்க மாட்டேன், ஆனா என்னையே 24/7 பார்க்க வச்சுட்டான். வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா அப்படி குதிப்பான். அதையே இந்த இடத்துல ஆடி விஜய் வர்மாவே ஜெயிச்சிட்டான் பாத்தீங்களா, அதெல்லாம் செம காமெடியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிக்சனை போட்டு பங்கம் பண்றாப்புல. நிக்சன் உடனே ஒரு வார்த்தை கூட பேசல. எப்பயுமே கையாமையான்னு பேசிக்கிட்டே இருக்கவரு அப்படியே பம்மி பின்னாடி போய் நின்ட்டாப்ல. ஒரு வார்த்தை கூட இன்னும் வாயில இருந்து வரல. அந்த அளவுக்கு தான் நிக்கிறாப்ல. ஆனா அவங்க அப்பா பட 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 படன்னு எல்லாத்தையும் பேசுறாப்ல. உண்மையிலே சொல்றாங்க, அவங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. மாயாவெல்லாம் பார்த்து ரஷ்யால இருக்க ஒரு செஸ் பிளேயர் மாதிரி நீ ஆடுறமா, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பிளேயர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த பிளேயருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாராம். அந்த மாதிரி தான் இந்த வீட்டுல உனக்கு பூர்ணிமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேர்லாம் சொல்றாப்ல. சத்தியமா என் வாழ்க்கையில அந்த பேர்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப நாலேஜபிளா தான் இருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜபிளா தான் இருக்காரு. அவர் பேசுறதுல இருந்தே கிளியரா தெரியுது. பாக்குறதுக்கு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருந்தாரு அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்தது. அப்புறம் தான் சொல்றாப்ல, சின்ன வயசுல அவர் என்சிசில இருந்தாராம். சோ அதுல இருந்து இந்த ஹேபிட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நிக்சனை வச்சு கேணி கீச்சு விட்டாப்ல. நிக்சன் ஆடின டான்ஸ் செம்ம காமெடியா இருந்தது. ஆனா நீங்க எல்லாரும் ஆடின டான்ஸ் செம்மையா இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பாராட்டிட்டு, என்கிட்ட சொல்லாம இந்த கேமுக்குள்ள வந்துட்டாமா, நானே வெளில போய் எல்லார்கிட்டயும் தேடிட்டு இருந்தேன், அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டான், நான் போய் அவங்க கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் என்ன மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. லைட்டா எமோஷனல் ஆகுறாரு. பட் அதை கண்ட்ரோலும் பண்ணிக்கிறாரு. அதுவும் கிளியரா தெரியுது. வீட்ல எல்லாம் 7 மணிக்கு எந்திரிப்பாமா, ஃபுல்லா போன் நோண்டிக்கிட்டே இருப்பான். சாயங்காலம் 7 மணிக்கு தான் எந்திரிப்பான். அங்க நாங்க நாய் மாதிரி குறைச்சாலும் எந்திரிக்க மாட்டான். ஆனா இங்கெல்லாம் கரெக்டா எந்திரிச்சு வேலை செய்யறான். பிக் பாஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்த, அதாவது அடிச்சு கூட திருத்த முடியாத ஒருத்தனை ஆப்பு வச்சு திருத்தலாம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி பிக் பாஸ். கேப்டன் ஆக்கி மணியை கட்டி விட்டீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பா பிக் பாஸ்க்கு பயங்கரமா இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோ உள்ள வச்சு நிக்சனை பங்கம் பண்றாரு. ஆனா எந்த பேரண்ட்ஸ் உள்ள வந்தாலும் அர்ச்சனா, தினேஷ், மணி, அப்புறம் ரவீனா, இவங்க 4 பேர் தான் எல்லார் கூடயுமே ஓரளவுக்கு நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. வந்த உடனே போய் வாமா வெல்கம் பண்றாங்க. மத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு பயந்து ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. எஸ்பெஷலி மாயா, பூர்ணிமாலாம் சொல்லவே தேவையில்ல, பயந்து ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. விஜய் வர்மாவும் எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பழகுறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் எந்த கேஸ்லயும் மாட்டல இல்லையா, அதனால மாயா, பூர்ணிமால கொஞ்சம் கொஞ்சமா தான் மிங்கிள் ஆகுறாங்க. மாயாவோட கேம் இவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாயா ஓரளவுக்கு பேசவே ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பா கிளியரா சொல்லிட்டாப்ல, என் பையனை 70 நாள்ல திருத்திட்டீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். மத்தபடி இந்த கேம்ல நீங்க என்ன பண்ணாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன். இன்னும் 30 நாள் கூட இருக்கு, அவனை இன்னும் கூட நல்லா வச்சு செய்யுங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்றாப்ல. இன்னொரு விஷயம் சொன்னாப்ல, அவன் 70% நல்லவன் தான், 30% அவனுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கு. அது நீங்க வெளில காமிச்சதுனாலதான் இப்ப என்னால உள்ள வர முடிஞ்சது. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் அது அவனுக்கு பாசிட்டிவ் ஆயிடும்ல. சோ அதனால இதுக்கு மேல அவன் நல்லவனா வெளில
வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா நிக்சன் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க அவங்க அப்பா கிட்ட. அதான் ஆச்சரியமா இருக்கு. 6 மாசமா பேசாம இருந்தானா. அந்த 3வது ப்ரோமோல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சோ அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் லைவ்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவா போடுறேன். இப்போதைக்கு இதான் லைவ்ல நடந்திருக்கு. இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.